அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். தேர்தல் முடிவுகள் அறிவிப்பது குறித்து எச்சரிக்கை. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இன்று நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் 2024 நண்பகல் 12 மணி வரையான வாக்களிப்பு வீதம். முதலாவது தேர்தல் முடிவுகள் எப்போது வெளியாகும்? வெளியானது அறிவிப்பு. நாடளாவிய ரீதியில் பல தொடர்ந்து சேவைகள் ரத்து. தேர்தல் கடமையில் இருந்த அதிகாரிகள் 2 உயிரிழப்பு. வாக்குச்சாவடியை தாக்க தயாராக வைத்திருந்த ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை. கடற்கரை பகுதியில் நபரொருவர் கொலை, போலீசார் தீவிர விசாரணை. தொடர்பான விரிவான செய்திகள். தேர்தல் முடிவுகளை அறிவிப்பது தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தேர்தல் ஆணைக்குழு இது தொடர்பிலான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. கடந்த தேர்தல்களின் போது சில ஊடக நிறுவனங்கள் பிரதேச தேர்தல் வாக்கு எண்ணும் நிலையங்களில் இருந்து அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களை பெற்றுக்கொண்டு பெறுபவர்களை வெளியிட்டுள்ளனர். இதனால் தேர்தல் பெறுபவர்கள் தொடர்பில் மக்கள் மத்தியில் நிலவிய நம்பிக்கை சீர்குலைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே அதிகாரப்பூர்வமற்ற வகையில் தேர்தல் முடிவுகளை வெளியிட வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வமற்ற தேர்தல் முடிவுகளை வெளியிடும் ஊடக நிறுவனங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நாடாளுமன்ற தேர்தல் இன்று ஆரம்பமாகியுள்ளது. மக்கள் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை தமது வாக்குகளை செலுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு 1,71,40,354 பேர் தகுதி பெற்றுள்ளனர். இவர்கள் வாக்களிக்க வசதியாக நாடு முழுவதும் 13,421 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்களிக்க செல்லும் போது வாக்காளர் அட்டையை கொண்டு செல்ல வேண்டும். வாக்காளர் அட்டை கிடைக்காதவர்கள் இன்றைய தினமும் தமது உப தபால் நிலையத்தில் வாக்காளர் அட்டைகளை பெற முடியும். வாக்களிப்பதற்கு வாக்காளர் அட்டை அவசியமில்லை. எனினும் வாக்காளர் அட்டையை கொண்டு செல்வது வாக்களிப்பதற்கு இலகுவாக அமையும். இதே நேரம் வாக்காளர்கள் தமது ஆளடையாளத்தை உறுதிப்படுத்த தேசிய அடையாள அட்டை அல்லது செல்லுபடியான கடவுச்சீட்டு அல்லது சாரதி அனுமதி பத்திரம் அல்லது ஆட்பதிவு திணைக்களத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டைகளை கொண்டு செல்லுதல் கட்டாயமானது. தேர்தலுக்காக போலீசார், முப்படையினர், விசேட அதிரடிப்படையினர் என 90,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 225 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்துக்கு 196 உறுப்பினர்கள் தேர்தல் மூலம் நேரடியாக தெரிவு செய்யப்படுவர். இதற்காக இன்றைய தேர்தலில் அரசியல் கட்சிகளின் சார்பில் 5,464 வேட்பாளர்களும், சுயேட்சை குழுக்களின் சார்பில் 3,357 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். கம்பஹா மாவட்டத்தில் இருந்து அதிகபட்சமாக 19 நாடாளுமன்ற உறுப்பினர்களும், குறைந்தபட்சமாக திருகோணமலை மாவட்டத்தில் இருந்து 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்படுவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை 7 மணி முதல் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றன. இதன்படி இன்று நண்பகல் 12 மணி வரையான காலப்பகுதியில் சில தேர்தல் மாவட்டங்களில் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் சதவீதம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் கம்பஹா 40%, கேகாலை 32%, புத்தளம் 30%, கண்டி 30%, நுவரெலியா 40%, மாத்தறை 34%, மட்டக்களப்பு 32% குறிப்பிடப்பட்டுள்ளது. 10வது நாடாளுமன்றத்துக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் வாக்களிப்பு ஆரம்பமாகி சுமூகமான முறையில் நடைபெற்று வருகின்றது. 22 தேர்தல் மாவட்டங்களில் இன்று காலை 7 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரையில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளன. இந்நிலையில் இன்று காலை 10 மணி வரையிலான வாக்குப்பதிவுகளின்படி கொழும்பு 20%, யாழ்ப்பாணம் 16%, கண்டி 25%, பதுளை 21%, வன்னி மாவட்டம் 15%, நுவரெலியா 20%, திகாமடுல்ல 18%, கேகாலை 20%, மட்டக்களப்பு 15%, பொலனறுவை 22%, புத்தளம் 22%, திருகோணமலை 23%, குருநாகல் 22%, மாத்தறை 10%, இரத்தினபுரி 20%, களுத்துறை 20%ஆகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது.
இந்த தேர்தலில் 8500க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் வாக்களிக்க தகுதியானவர்களின் எண்ணிக்கை 1,71,40,354 ஆகும். 2024 நாடாளுமன்ற தேர்தலின் முதல் தேர்தல் முடிவுகள் இரவு 10 மணிக்கு வெளியாகும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா இன்று தெரிவித்தார். தேர்தலுக்கான வாக்களிப்பு நாடு முழுவதிலும் உள்ள 13,314 வாக்களிப்பு நிலையங்களில் காலை 7 மணிக்கு ஆரம்பமாகிய நிலையில் மாலை 4 மணிக்கு நிறைவடையவுள்ளது. முதலில் தபால் மூலமான வாக்குகள் எண்ணும் பணி மாலை 5 மணிக்கு தொடங்கும். மேலும் வாக்கு எண்ணும் நிலையங்களின் செயல்திறனை பொறுத்து வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெறும். இந்த தேர்தலில் 8,788 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 1,71,40,354 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். சாரதிகள் மற்றும் உதவியாளர்கள் இல்லாத காரணத்தினால் குறைந்தது 10 தொடர்ந்து சேவைகள் இன்று ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை இலங்கை தொடர்ந்து நிலைய அதிபர்கள் சங்கம் கூறியுள்ளது. அத்துடன் சாரதிகள் இல்லாத காரணத்தினால் மேலும் 33 தொடர்ந்து சேவைகள் இயங்க வாய்ப்பில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெற்றிடங்களை நிவர்த்தி செய்வதற்கு தேவையான அளவிலான சாரதிகள் நியமிக்கப்படாவிடி நிலைமை தொடரலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலைமையானது பயணிகளுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் எனவும் பயணங்களை அவதானமாக திட்டமிடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாக்களிப்பு நிலையங்களில் கடமையாற்றிய 2 உத்தியோகத்தர்கள் திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்ததாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார். கெஸ்பேவ வாக்களிப்பு நிலைய கட்டளை தளபதியாக கடமையாற்றிய ஒருவர் திடீர் சுகயீனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். மேலும் கொபேகனே பிரதேசத்தில் 57 வயதுடைய வாக்களிப்பு நிலைய ஊழியர் ஒருவர் திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேபடி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு இடம்பெற்று வரும் நிலையில் தேர்தல் வன்முறைகள் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை என காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவா குறிப்பிட்டுள்ளார். வாக்களிப்பு நிலையத்தை தாக்குவதற்கு தயாராக இருந்ததாக கூறப்படும் பாரபூர்தி ஒன்றில் நேற்று நடத்தப்பட்ட சோதனையின் போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு, T56 ரக தோட்டா துப்பாக்கி 2, கூரிய கத்திகள் மற்றும் வாளொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சூரியவெவ காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பில் பாரபூர்தியின் உரிமையாளர் மற்றும் குடியிருப்பாளர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பாரபூர்தியில் T56 துப்பாக்கி மறைத்து வைக்கப்பட்டு வாக்களிப்பு நிலையத்தை தாக்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் காவல்துறை அவசர இலக்கமான 119க்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சூரியவெவ காவல்துறையினர் உடனடியாக செயற்பட்டு மேற்கொண்ட விசாரணைகளின் போது பாரபூர்தியின் மேல் பகுதியில் மெழுகு பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி, வெடிகுண்டுகள் மற்றும் தோட்டாக்கள் என்பவற்றை கண்டுபிடித்தனர். குறித்த ஆயுதங்களை பிரதேசவாசிகள் மறைத்து வைத்திருந்தனரா அல்லது ஏதேனும் குற்ற செயல்களுக்கு பயன்படுத்துவதற்காக யாரேனும் இந்த ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்தார்களா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் பாரபூர்தி காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காலை வேளையில் பலத்த மழை பெய்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் பதுளை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் கனமழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கபராதுவ ஹோட்டலுக்கு பின்புறம் உள்ள கடற்கரை பகுதியில் 37 வயதுடைய நபர் ஒருவர் நேற்று வெட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கபராதுவ மிகிரிப்பெண்ண பிரதேசத்தில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றின் பின்புறம் உள்ள கடற்கரை பகுதியில் குறித்த நபர் சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் தல்பே வெலேகொரட்டுவ பிரதேசத்தில் வசிப்பவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பில் கபராதுவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.